பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொலோசையர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. இந்த பூமியில் நாம் தனியாக வாழ முடியாது. ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ முடியும். அதாவது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் தாங்கிதான் வாழ முடியும். அப்படி நமது நண்பர்களையோ உறவினர்களையோ உடன் வேலை செய்பவர்களையோ சார்ந்து வாழும்போது சில சமயங்களில் அவர்களின் செயல்பாடுகளில் குறைகள் காணப்படலாம். குறையில்லாத மனிதன் இல்லை. எனவே ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று பவுல் சொல்கிறார். ஏன் சொல்கிறார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் தன்னை பின்பற்றி வருவதைக் கண்டு மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு சொன்னதாவது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்றும், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்றார். மேலும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்றார். அதாவது நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் யார் மேலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சுத்த இருதயத்தோடு உண்மையாய் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். யார் மீது குற்றத்தையும் குறைகளையும் வெறுப்பையும் மனதில் வைத்துக்கொண்டு ஜெபிக்க கூடாது என்று சொல்கிறார். மேலும் நம்முடைய குறைகளையும் தவறுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய மேல் அதிகாரிகளும் நண்பர்களும் உறவினர்களும் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம் பிறரது குறைகளையும் தவறுகளையும் மன்னிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் செய்வோம். அவர் நமக்கு சொன்னதை கட்டாயம் செய்வார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பிறர் எங்களுக்கு செய்த தீங்குகளையும் துரோகங்களையும் குற்றங்களையும் நாங்கள் மன்னித்து எங்கள் மனதில் யாதொரு மனிதர்கள் மேலும் எந்த குறையும் நினைக்காமல் வைக்காமல் நீர் சொல்லிக் கொடுத்தபடியே விசுவாசத்தோடு உம்மிடத்தில் கேட்கக்கூடிய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.